தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம கார்டனில் இருக்க ரோஸ் வெரைட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி நேம் வந்துட்டு மேடம் ஐசக் பைரி. அதாவது இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு ஓல்டு ரோஸ் வெரைட்டி, போர்பான் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்பான் ரோசஸ் வந்து ரீயூனியன் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டில் வந்து கிராஸ் ப்ரீடான ஒரு ரோஸ் வெரைட்டி. இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் அந்த ஐலாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்பான் ஐலாண்ட் இல்லாட்டி ரீயூனியன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டில் உருவான ரோசஸ் தான் இது. அதாவது அங்கே இருக்க சைனீஸ் ரோசஸான ஓல்டு பிளஷ் அப்படின்ற வெரைட்டிக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, ஆட்டம் டமாஸ்க் அப்படின்ற பன்னீர் ரோஸ் வெரைட்டிக்கும் கிராஸ் ப்ரீடான நேச்சுரலாக கிராஸ் ப்ரீடான வெரைட்டி தான் இந்த போர்பான் ரோசஸ். அதாவது அந்த ஓல்டு பிளஷ் அப்படின்ற சைனீஸ் ரோசஸில் வந்து நல்ல ஃப்ரீ ஃப்ளவரிங் இருக்கும். அதாவது ஒரு கணுக்கள்ல இருந்துமே வந்து ஃப்ளவர்ஸ் வரும். யூஸ்வலாக ஹைப்ரிட் வெரைட்டிஸில் வந்துட்டு ஒரு கிளை வரும், அந்த டாப்பில் மட்டும்தான் ஃப்ளவர் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஹைப்ரிட்ஸில் இப்போ இருக்கிறதுல. பட் ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஒரு கிளை வருது அப்படின்னா அந்த சைடில் இருக்க பக்க கிளைகள்லேயுமே வந்துட்டு நிறையா பட் இருக்கும், மேலே இருக்க டாப்லேயும் வந்துட்டு பட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் ஆட்டம் டமாஸ்க் அப்படின்ற பன்னீர் ரோஸ்லேருந்து நிறைய அடுக்கடுக்கான இதழ்கள் கொண்ட வாசனை, நல்ல பயங்கர வாசனையாக இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இதில் இருக்கனால இந்த போர்பான் வெரைட்டிஸ் ரோசஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது 1817 1820 அந்த டைமில். ஸோ ஃப்ரான்ஸில் வந்துட்டு அப்போ இருந்த அந்த ராஜாக்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த ரோஸை ரொம்ப பிரியப்பட்டு இதில் வந்து நிறைய போர்பான் வெரைட்டிஸில் வந்து நிறைய உருவாக்குனாங்க. நிறைய விதவிதமான ரோசஸ் கலராக உருவாக்குனாங்க. அந்த மாதிரி உருவானதில் தான் ஒன்று வந்து மேடம் ஐசக் பைரி. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போர்பான் ரோசஸ் இருக்குது. நம்ம கார்டனில் இந்த வெரைட்டி வச்சுருக்கோம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால தான் இது எனக்கு ரொம்ப கலெக்ஷனில் பிடிச்ச ரோஸ்.